Hello viewers, welcome to Muki's vlog. இன்னைக்கு நம்ம சிக்கன் ரா மேங்கோ பிக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் வந்து 250 கிராம்ஸ் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூனுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ ரா மேங்கோ எடுத்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டாக ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போங்க. இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸோட வெந்தயமும் கடுகும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஸ்பூனு எல்லாமே நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். நல்லா ஒரு பக்குவமான பதத்துக்கு வந்து ஃப்ரை ஆகி வந்தோடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு பொடி பண்ணி கொண்டு வந்துடலாங்க. இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டாங்க இப்போ இதே கடாயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து சாட் பண்ணிக்கலாங்க. இதில் நல்லா தண்ணி விடும். ஸோ சிக்கன் இதிலேயே நல்லா வதங்கி வெந்து பக்குவமான ஒரு பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வதங்கியாச்சுங்க. சிக்கன்லேயே விட்ட தண்ணி தான், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் விடலை. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நான் கட் பண்ணி போடுறேங்க. உங்கள் இஷ்டப்படி சின்ன பூண்டாக தான் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக இதோட வந்து நல்லெண்ணெய்ங்க. அதுலேயே கொஞ்சம் நேரம் பூண்டும் சிக்கனும் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட போகிறோம். நான் ஒரு 50 கிராமுக்கு எடுத்துக்கிறேங்க. ஊறுகாய்னாலே எண்ணெய் காரம் இருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ இதுலேயே வந்து சிக்கனை கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிக்கன் குக் ஆகிடுச்சுங்க. இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.25 டீஸ்பூனும், ப்ளெயின் சில்லி பவுடர் ஒரு 1.25 டீஸ்பூனும் போட்டிருக்கோங்க. காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்றவங்க 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக மட்டும்தான் போடுறது, காரம் இருக்காது. நார்மல் சில்லி பவுடர், ப்ளைன் சில்லி பவுடர் பார்த்திங்களா, அது நல்லா காரம் இருக்கும். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் கம்மியாக போட்டுட்டு அப்புறம் கூட உங்கள் டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாகவே நிறைய போட்டுறாதீங்க. ஓகேங்களா, இது கொஞ்சம் நேரம் நம்ம சாட் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயே நல்லா கொஞ்சம் குக்காக விடலாம். இப்போ இது கூட நம்ம கிரேடட் மேங்கோ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஸ்டேர் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். அண்ட் தென் நம்ம கலருக்காக ப்ளெயின் சில்லி பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி டிஃபன் சாப்பாடுக்கெலாம் சாப்பாடலாம். மார்னிங்லலாம் இப்போ ஸ்கூல் திறந்ததுனாலங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தோன்னா ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் ஜூஸுங்க. ஓகேங்களா, அதுவும் சும்மா ஒரு 2 சிட்டிகை வெல்லம் போட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்டேர் பண்ணி விட்டோம்னா நம்மளோட அட்டகாசமான சிக்கன் மேங்கோ பிக்கல் ரெடி ஆகிடுங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூடான ஹாட் ரைஸோட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. என்ஜாய் த ரெசிபி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர் அண்ட் பை நவ்.